ஆண்டவரின் ஆவி உங்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவசனம் 1. பெருமை பாராட்டுதல் பயன் அற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டியிருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன். ஜெபம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அன்பு தெய்வமே, நீரே தூயவர், நீரே ஆண்டவர். உம் செயல்கள் எல்லாம் போற்றுதற்குரியது. உம் திருநாமம் என்றும் போற்றுதற்குரியது. நாங்கள் என்றும் வீணான ஒன்றுக்கும் உதவாத எங்கள் செயல்களை பெருமை பாராட்டிக் கொள்ளாமல் உன்னத தேவனாகிய நீர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து காரியங்களையும் எடுத்துரைக்க வேண்டும். உமக்கு மட்டுமே சாட்சியாக வாழ்ந்து உம் அன்பில் நிலைத்து வாழ்ந்து நிலைவாழ்வை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள எங்களுக்கு உம் அருளை தாரும். ஆமீன்.